லட்டு சிங் சார், உங்களுக்கு கொரியர். ஓஹோ, எனக்கு கிஃப்ட். யாரோ எனக்காக டிவிடி பிளேயர் அமுச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஜெக்ட் பட்டனை நான் அமுக்குறேன். என்னதான் சார் இது? என்னோட பேரு மிஸ்டர் பர்ஃபெக்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். கான்ஸ்டபிள், இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு. என்னோட பிரெயின் கம்ப்யூட்டரை விட ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றதை மட்டும்தான் செய்யும், ஆனா என்னோட பிரெயின் சொல்லாததையும் செய்யும். நான் ஒரு இடத்துல திருநாத சொல்லாம செய்ய மாட்டேன். சோ கேட்டுக்கோ, இன்னைக்கு நைட் நான் வேதாஸ் பேங்க கொள்ளையடிக்க போறேன். முடிஞ்சா வந்து தடுத்துக்கோங்க. நல்லா யோசிங்க. என்னை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிங்க. நான் எப்படி வருவேன், எப்படி கொள்ளையடிப்பேன்னு உட்கார்ந்து யோசிங்க. So my dear friend, your time starts now. Your time starts now. Wow. கான்ஸ்டபிள், இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. ஆமா சார். இவனை நம்ம ரெண்டு பேரும் தனியாலாம் சமாளிக்க முடியாது. இவனை பிடிக்கிறதுக்காக ஹை லெவல் மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணணும். இதுக்காக டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டையும் நாம அணுக வேண்டி இருக்கு. நீ கான்ஃபரன்ஸ் ஹால்ல சீக்ரெட் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு. போயா. ஓகே சார். இவர் யாரை கூப்பிடுவாரு? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருக்கன்னு. அவங்க எல்லாரும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. சார், இவங்களா சார் நம்மளோட ஹை லெவல் செக்யூரிட்டி டீம்? சொல்லுங்க கான்ஸ்டபிளே, நமக்கு இவங்களை தவிர உதவிக்கு யார் வருவாங்க? எப்பவுமே நமக்கு சிவாவும் அவனோட நண்பர்களும் தானே உதவிக்கு வர்றாங்க. அதனால நம்மளுடைய பெரிய தலைங்க இவங்க தானே. லட்டு சிங் சார், இது வேதாஸ் பேங்கோட மாடல். மிஸ்டர் பர்ஃபெக்ட் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சானா ஒண்ணு பாராஷூட்ல இருந்து வரணும், இல்லனா அண்டர் கிரவுண்ட் வழியா தான் வரணும், இல்லனா ரோட் சைட் நார்மலா வர மாதிரி வரணும். ஆமா ஆமா சிவா, நான் என்னோட டைரியில அப்படித்தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பேங்க்குக்கு கீழே எந்த விதமான பைப்பும் இல்ல. அப்படி வரதா இருந்தா ரோட் சைடு வழியா தான் வரணும், இல்லனா மேல இருந்து கீழே குதிக்கணும். அதனால பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல கமாண்டோஸ் நிறுத்தி வைங்க. இது எல்லாமே நீங்க ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை யார் சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஆளு, நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். என்னம்மா சொன்ன சிவா, நானும் இதே மாதிரி தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அட, என்னோட டைரியில நான் இத பத்தி எழுதியும் வச்சிருக்கேன். ஓகே லட்டு சிங் சார், நம்ம பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல நின்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. சார், நீங்க தான் டைரியில எதுவுமே எழுதலையா சார்? ஆனா பசங்க கிட்ட டைரியில எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல சார்? யோ கான்ஸ்டபிளே, மெதுவா பேசு, எவன் காதலையாவது விழுந்துற போகுது. இது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டோட மான பிரச்சனை. வாய்மோட. அட போங்க சார், நீங்க திறந்தவே மாட்டீங்க சார். Guys, இன்னைக்கு நம்ம அடிக்கிற கொள்ளையால நம்மளோட செஞ்சுரி ஃபுல் ஆக போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போறது 100வது திருட்டு. So let's celebrate our century with a bank. இந்த ஊர்ல இருக்கிற பேங்கோட காசு நமக்கு சொந்தமாக போகுது. ₹1 கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் we are going to have a big party. Alright? Yes. என்னோட மூளை கம்ப்யூட்டரோட வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றதை மட்டும்தான் செய்யும், என் மூளை சொல்லாததையும் செய்யும். பார்க்கலாம் இவங்க எப்படிதான் என்ன தடுத்து நிறுத்துறாங்கன்னு. லட்டு சிங் சார், உண்மையிலே நீங்க இங்க ரொம்ப டைட் செக்யூரிட்டி தான் போட்டிருக்கீங்க. ஆஹா, லட்டு சிங் சும்மா சாதாரணமாலாம் ஃபேமஸ் ஆகல பாத்துக்க. லட்டு சிங் சார், நீங்க உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணி அவங்கள யாரையாவது ஒருத்தர் சீக்கிரம் இங்க வர சொல்லுங்க. ஹலோ, இபி ஆபீஸா? ஆமா சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன் பாத்துக்க. அட, நம்ம வேதாஸ் நகரத்தோட பேங்க், அதை சுத்தி இருக்கிற ஏரியாவுல கரண்டே இல்லையா? யாரையாவது ஒருத்தர சீக்கிரமா அனுப்பி என்ன பிரச்சனைன்னு பாரு. சரிங்க சார்.
நான் உடனே ஆளுங்களை அங்கே அனுப்புகிறேன். பாஸ்வேர்டையும் சொல்லுங்க. அட பாஸ்வேர்டு இல்லனா உன்னால இந்த இடத்துக்கு வரவே முடியாது. பாஸ்வேர்டை கேட்டுக்க. சரிங்க சார், சொல்லுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, பூனை கழுத்துல யாரு இந்த மணியை கட்டுறதுன்னு. அதுக்கு எங்க சைட்ல இருந்து பதில் நாங்க அனுப்புறோம். புரிஞ்சுது சார். பூனை கழுத்தில் யார் மணியை கட்டுவா? தேங்க்யூ வெரி மச். நம்பர் 3, நீ இங்கே இரு. நான் உனக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பவர் ஆன் பண்ணணும். சார், நாங்கள் இபிலேருந்து வந்திருக்கோம். பேங்க்கில் கரண்ட் போயிடுச்சாமே. என்னோட பேரு லட்டு சிங். சும்மா சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. நீ எப்பேற்பட்டவன் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன். முதல்ல பாஸ்வேர்டை சொல்லு சொல்லு. பாஸ்வேர்ட்? பூனை கழுத்தில் யார் மணியை கட்டுறது? நாங்க கட்டுறோங்க. வர விடுங்க, உள்ள விடுங்க இவங்கள. இந்த பவர் ஹவுஸ் எலக்ட்ரிஷியன்ஸ் எதுக்காக உள்ள போய் பேங்க் கதவு பூட்டிக்கிட்டாங்க? ஒருவேளை வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சாத்திக்கிட்டாங்களோ என்னமோ. பர்ஃபெக்ட். இது ரொம்ப பர்ஃபெக்டான பிளான். இங்க யாருக்குமே சந்தேகம் வராது. நேரத்தை வீணாக்காதீங்க. டக்குனு இப்ப லாக்கர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு காசு அடிங்க. முடிஞ்சதும் நம்ம வெளியே கிளம்பி ஆகணும். பேங்கோட ஃபியூஸ் பாக்ஸ் கீழே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இந்த டார்ச் லைட்ஸ் எதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கு? ரேவா, நீ இங்கே இருந்து பாத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். லட்டு சிங் சார், இப்ப பேங்க் உள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் எலக்ட்ரிஷியன்ஸே கிடையாது. அவங்க தான் திருடங்க. அவங்க பேங்க் லாக்கரை திறக்கிறத நான் பார்த்தேன். சீக்கிரமா எல்லாரும் பேங்க் உள்ள வாங்க. ரேவா, பேங்க்ல ராபர்ஸ் இறங்கிட்டாங்க. நீங்க உடனே பவர் ஹவுஸ்க்கு போங்க. நிச்சயமா அவங்க மெயின் பவரை ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஓகே சிவா. சிவா, கதவை உள்ள தாப்பா போட்டிருக்கிறானுங்க. அதனால நீ எங்க வெளிச்சத்தை பாத்தியோ அந்த வழிக்கே நாங்களும் வந்துடுறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன். என்ன ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே ரூட்ல உள்ள வாங்க. ஏய், இந்த சின்ன பையன் யாரு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு உங்களோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மிஸ்டர் பர்ஃபெக்ட். இந்த பையனால நம்ம பிளான் எதுவும் கேன்சல் ஆக கூடாது. போய் பிடிங்க அவனை. ரேவா, சீக்கிரமா லைட் ஆன் பண்ணு. நான் உள்ளதான் போயிட்டு இருக்கேன் சிவா. ஏய், என்ன பண்ற நீ? சிவா, நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். லேசர் கன்ல ஷூட் பண்ணதால ஸ்விட்ச் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே ரேவா, நீ பத்திரமா திரும்ப வந்துரு. உங்களால ஒரு சின்ன பையனை கூட பிடிக்க முடியலையா? ஷேம் ஆன் யூ. நீங்க வேலை செய்யறது மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிட்ட. நம்ம தான் பெஸ்ட் டீம்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட முதல்ல தோத்து தான் போகணும். விடாதீங்க அந்த பையனை. Hey, you are under arrest. எவன்டா அடிச்சது? எவன்டா என்ன அடிச்சது சொல்லுங்க. அட, யாரு யாரு யாது? அடிக்கிறவன் தைரியமா முன்னாடி வாடா.
ஆ, யா, ஆ, ஆ. ஏண்டா இதுக்கு பேர் தான் இருட்டு அறையில் முரட்டு குத்தாடா. தில்லு இருந்தா லைட்ட போட்டு வந்து அடிக்கடா பாப்போம். வாங்கடா. டேலண்டானவனா இருக்கான். நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கான். இங்க இருந்து தப்பிச்சு போறதா இப்போதைக்கு புத்திசாலித்தனம். லெட்ஸ் கோ. லட்டு சிங் சார், அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பாத்தியா சிவா, ஓட விட்டல அவனுங்களே. லட்டு சிங் பேர் ஒன்றும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல பாத்துக்க. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட திருடணும்னு நினைச்சான்னா எல்லாரும் அவனை பார்த்து திருடாதேன்னு சொல்லுவாங்க. என்ன லட்டு சிங் வருவாரு, அத கேட்டதும் கண்டிப்பா திருட நல்லவனா மாறிடுவான். நான் சொன்னதுக்கான சிறந்த உதாரணம் இதோ இப்ப இங்க நடந்தது. பார்த்தல, இந்த லட்டு சிங்க பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட இல்ல சிவா? அந்த சின்ன பையன் என்னோட செஞ்சுரி செலிப்ரேஷனை டோட்டலா கேன்சல் பண்ணிட்டான். ஒரு சின்ன பையன் என்ன 99ல அப்படியே நிக்க வச்சுட்டான். அவனால என் செஞ்சுரி ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு. பாஸ் பரவாயில்ல விடுங்க. இன்னைக்கு உங்களால செஞ்சுரி போட முடியலன்னா என்ன, நாளைக்கோ நாளானிக்கோ வேற ஒரு இடத்துல நம்ம சூப்பரா செஞ்சுரி போட்டுக்கலாம். நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் நாம திருடுவோம் தான். ஆனா அதையும் இதே பேங்க்ல பண்ணி காட்டணும். இது வரைக்கும் நான் போட்ட எந்த பிளானும் ஃபெயில் ஆகல, சக்சஸ் ஆயிருக்கு. இதுக்காகவே எல்லாரும் என்ன மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பையனால நான் என் டைட்டிலை மிஸ் பண்ண விரும்பல. நாம யாருன்னு அந்த பையனுக்கு காட்டியே ஆகணும். அப்பதான் அவனும் புரிஞ்சுப்பான். என்னோட மூளை கம்ப்யூட்டரை விட ரொம்ப வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றத மட்டும்தான் செய்யும், ஆனா என் மூளை சொல்லாததையும் செய்யும். போங்க, அந்த பையனை பிடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே பாஸ். ஹலோ சிவா, மிஸ்டர் பர்ஃபெக்ட பத்தி எந்த தகவலுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பான். எப்படி என் டேலண்ட்? லட்டு சிங் சார், நீங்க உஷாரா இருக்கணும். அவங்க நிச்சயமா திரும்ப வருவாங்க. எல்லாரும் என் கூட இருங்க. இது நிச்சயமா மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டோட பிளான் தான். சிவா, சிவா இவங்க பின்னாடில இருந்து நம்மள முன்னாடி தள்ளுறாங்க. எப்படி இருக்க பையா? அண்ட் யூ நோ வாட், என்னோட மூளை கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொன்ன வேலையை மட்டும்தான் செய்யும், ஆனா என் மூளை சொல்லாததையும் செய்யும். நீ என்னோட செஞ்சுரி செலிப்ரேஷனை ஈஸியா கேன்சல் பண்ணிட்ட. இப்ப நான் உன் லைஃப்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செலிப்ரேஷனையும் கேன்சல் பண்ண போறேன். அண்ட் யூ ஹேவ் டு பிலீவ் மீ. நீ இங்கிருந்து தப்பிச்சு மட்டும் காட்டு. கதவு முன்னாடியே இருக்கு, ஆனா உன்னால தப்பிக்க முடியாது. தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் திரும்ப நீ இங்கே தான் வந்து நிப்ப. ஏன்னா நீ போற எந்த வழியோ உன்னை வெளியே கூட்டிட்டு போகாது. ஏய், உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? யாருக்கிட்ட வந்து பர்ஃபெக்ட் கிர்ஃபெக்ட்ன்ற இதோ காட்டுறேன்டா நான் யாருன்னு. அங்கிள், முன்னாடி வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு மறைஞ்சு நின்று பேசிட்டு இருக்கீங்க. பேசணும்னு முடிவு பண்ணிட்டா முன்னாடி நின்று முகத்தை பார்த்து பேசணும். சிவா, அங்க பாரு, ஒரு லிவர் தெரியுது. ஒருவேளை அது வெளியே போறதுக்கான வழியா இருக்கும். ஓ, அது ஆன் பண்ணி பாரு. சிவா, முன்னாலையும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஏதாவது செய்ய சிவா.
மம்மி முதல்ல அழுகிறதை நிறுத்து. சிவா ஏதாவது பண்ணுவான். அவன் மேல நம்பிக்கை வை. சிவா சீக்கிரமா ஏதாவது பண்ணுப்பா. மறுபடியும் தப்பிச்சிட்டானா? எங்க இருக்கீங்க எல்லாரும்? போய் புடிங்க. சின்ன பையா, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டல, கண்டிப்பா இங்க இருந்து திரும்பி போகவே மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஒரு நிமிஷம். உங்க பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை பொழக்கிறேன். ரெடியா? என்ன பண்ற? நான் என்னோட சூப்பர் கேஜெட்ஸ ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன். அங்கிள், இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஏன் தப்பா பயன்படுத்துறீங்க? போதும் போதும், நான் சரண்டர் ஆகிறேன். ஒரே ஒரு திருட்டு மட்டும் என்ன பண்ண விடுங்க. அதுதான் என்னோட 100வது திருட்டு. அது ஃபுல்ஃபில் ஆகட்டும். ரொம்ப நல்லதா போச்சு மிஸ்டர் பர்ஃபெக்ட். நீங்களாவே உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்க. இந்த லட்டு சிங்கு மட்டும் கோதாவல இறங்கிட்டான்னு வச்சுக்க, உன் நிலைமை என்ன ஆகும் சொல்லு 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 சொல்லு. என்ன தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த பையனோட மூளை கம்ப்யூட்டரை விட ரொம்ப வேகமா வேலை செய்யுது.